இன்று சம்மாந்துறை நகரில் கோலாகலமாக திறந்து வைக்கப்படுகிறது பிக் செஃப். இந்த திறப்பு விழா சிறப்பு நேரடி அஞ்சலோடு பிக் செஃப் நிறுவனத்திலிருந்து இப்போது இணைந்து கொள்கிறார் எமது அறிவிப்பாளர் SMM ஜவா. மாலை நேர வாழ்த்துக்களோடு ஜவாத் இப்போது நேரடியாக. நன்றி அன்புக்குரிய சியாவுல் ஹக், நேர்களுக்கு இனிய வந்தனங்கள். உண்மையில் மனம் காடுகின்ற மனோரம்யமான இந்த இனிய இரவு பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே, இனிய மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சம்மாந்துறை நுழைவாயில் என்று எல்லோரும் அழைக்கின்ற சம்மாந்துறை நெல்லிப்பட்டு சந்தியிலே இன்று தினம் கோலாகலமாக திறந்து வைக்கப்படுகின்ற பிக் செஃப் நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியிலே அந்த விடயங்களை பேசுவதற்கு முன்னர் அருள்மறையாம் திருமறை வசனங்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். கிராத்வோதி நிகழ்ச்சி ஆரம்பிக்க சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்லூரி உத்தியோகத்தர் அல் ஹாஃபில் மௌல்வி PM ஃபர்ஹானுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة، أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصبر له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அல் குர்ஆன் வசனங்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர் சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்லூரி உத்தியோகத்தரும் அல் ஹாஃபிலுமான எங்கள் அன்புக்குரிய ஃபர்ஹானுதீன் அவர்களுக்கு எமது நன்றிகள். இப்போது இந்த பிக் செஃப் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வை பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் தந்தை எங்கள் அன்புக்குரிய அல்ஹா ஜெயல் மாஹிர் அவர்களால் நாடாவை வெட்டி திறந்து வைக்கும் நிகழ்வு இடம்பெறுகிறது. முதலே கூல்பார் அதே போன்ற ஒரு ரிசப்ஷன் என்பன திறந்து வைக்கப்படுகின்றது. இப்போது எமது பிரதம உள்ளிட்ட அதிகாரிகளை திறப்பு விழாவிற்கு அன்போடு அழைக்கின்றோம். எமது பிரதம முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளராக பணியாற்றுகின்ற எங்கள் அன்புக்குரிய ஐயல் மாஹிர் அவர்களால் இப்போது நாடாவை வெட்டி திறந்து வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வள்ளி உண்மையில் முதலே பிக் செஃப் நிறுவனத்தினுடைய ரிசப்ஷன் வரவேற்பு மண்டபம் அதே போன்று கூல் பார் என்பன திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்வாக இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து YL ஃபாய்ஸ் அவர்களால் இந்த மண்டபம் திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது என்பதை அன்போடு அறிய தருகின்றோம். உண்மையில் சம்மாந்துறை ஒரு பூர்ணத்துவம் பெற்ற ஒரு நகரமாக இன்றைய தினம் மாறுகின்றால் மிக இல்லை என்று சொன்னால் சம்மாந்துறையிலே மிக அன்போடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்மாந்துறையினர் நிறைவாக, அதாவது சம்மாந்துறையை சூழ உள்ள மக்களை நாடி வருகின்ற பல பிரமுகர்களை அன்போடு வரவேற்கின்ற ஒரு மண்டபமாக மிக சிறப்பான சாப்பாட்டு வசதிகள் கொண்ட இடமாக இந்த இடம் திறந்து வைக்கப்படுகிறது. உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இடத்தினூடாக பல சௌகரியங்களை போக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் பலர் வருகின்ற போது அவர்களுடைய இன்முகத்தோடு வரவேற்று அவருடைய தகுதிக்கும் தரத்துக்கும் ஏற்றாற் போல் உணவு பரிமாறுகின்ற இடம் இல்லாமல் இருந்தது. அந்த குறையை கூட இந்த பிக் செஃப் நிறுவனம் இல்லாமல் செய்திருக்கின்ற பெருமை மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையில் அதை சந்தோஷப்படுத்த வரவேற்கின்றோம்.
ஆம் ஷாவுலாக், சொல்லுங்கள் ஜவாத். அதாவது இந்த இடத்தை பற்றி சொல்கின்ற போது இது சம்மாந்துறையிலே நெல்லிப்பட்டி சந்தி என்று அழைக்கின்ற அந்த இடத்துக்கு அருகாமையிலே மிக அருகிலே தான் இருக்கிறது. முன்னாள் அன்பஸ்மாலுடைய சேவையால் செய்யப்பட்ட மஸ்ஜிதுல் அன்வர் பள்ளிவாசல் இருக்கிறது. அதன் அடுத்த பக்கத்திலே பிரதேச செயலகம், மாவட்ட வைத்தியசாலை, போலீஸ் நிலையம், வலய கல்வி அலுவலகம் என்று அந்த நிலையம் அந்த தொடர்ச்சி இருக்கிறது. மறுபக்கத்திலே அதாவது சேகப்பற்று என்று அழைக்கப்படுகின்ற வயல்வெளி இருக்கிறது. மேற்கு புறத்திலே சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயம், அமீரல் லைப்ரரி, அதே போன்று முன்னர் செயற்பட்டு வந்த பிரதேச செயலகம் என்பதை இருக்கிறது. இவ்வாறு பல அரச நிறுவனங்கள் நகரின் செறிவு நிறைந்த பகுதியிலே தான் இந்த நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இந்த திறப்புழாவை பார்க்கின்ற போது உண்மையில் இலங்கையின் எல்லா பாகத்துக்குமே சென்று வரக்கூடிய வாய்ப்பினை இந்த திறப்புழாவாக நாங்கள் அறியத்தரலாம் என்பதை அன்போடு அறிய தருகின்றோம். இதற்கிடையிலே அங்கிருந்து ஒரு பாடலின் சில வரிகளை தொடர்ந்து சந்திப்போமா? மீண்டும் இணைந்து கொள்வோம். ஆமா, மீண்டும் பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹ்வின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாஹ்வின் பாதை செல்லுங்கள். அருளாளன் அல்லாதான், அன்பாளன் அல்லாதான், அருளாளன் அல்லாதான், அன்பாளன் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா ஆரம்பம் செய்யுங்கள். பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியம் நிறைவு கொண்டு எழிலாய் திகழும் நீங்காமையாகும். ஆர்வமுடன் நாளும் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். நாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். தொல்லை அணுகாமல் துன்பம் தொடராமல் நம்மை துன்பம் தொடராமல் நம்மை காத்திடுமே. எல்லை இல்லாத இன்பம் தந்திடும் என்றும் பாக்கியமே. ஆர்வமுடன் நாடும் அன்பு கொண்டு அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. உணவு என்றால் என்ன? அது வெறும் உணவு அல்ல, அது எங்கள் ஒவ்வொருவருடைய உணர்வு. அந்த உணர்வை நீங்கள் குடும்பத்துடன் அனுபவிக்க வேண்டுமா? சம்மாந்துறை நகரில் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பிக் செஃப். உங்களை அன்புடன் அழைக்கிறது பிக் செஃப் உணவகம். மீண்டும் உங்களை பிக் செஃப் நிறுவனத்தில் செல்கின்றோம். அங்கிருந்து SMM ஜவாத். நன்றி ஷாவுல் ஹக். இந்திய இலங்கை சமையல்கலை நிபுணர்களினால் தயாரிக்கப்படுகின்ற இலங்கை, இந்திய, அரேபிய, ஐரோப்பிய உணவுகளை அதே சுவையிலே மாறாமல் உண்டு மகிழவும் ஓடர்களுக்கு பெற்று செல்லவும் நம்பிக்கை நாடுங்கள் பிக். தொலைதூரத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட எங்கே சாப்பிடலாம் என்ற அங்கலாய்ப்போடு வருவார்கள். ஆனால் நீ அந்த கவலையே இல்லை. அதாவது இந்த நிறுவனத்தை பற்றி பல விடயங்களை பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னர் இந்த பிக் செஃப்னுடைய உரிமையாளர் 25 ஆண்டு காலமாக இத்துறையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய MI ரியாஸ் அவருடைய உரையினை கேட்போம். போது அன்புடன் அழைக்கிறோம் MI ரியாஸ் அவர்களை.
அஸ்ஸலாமு அலைக்கும். மதிப்புக்குரிய ஹொனரபிள் சேர்மன், சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இந்த பிக் ஷெஃப் நான் துறப்பதற்கு மிச்சம் ஆர்வத்துடன் இருந்தேன். என்னென்னு சொன்னால், சம்மாந்துறையில் எப்படி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிம்மதியாக இருந்து சாப்பிட்றதுக்குரிய ஒரு இடம் ஒன்று இல்லை. அதால் நான் இதை ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்து செஞ்சு காட்டணும்னு சொல்லி சந்தோஷமாக எல்லாருக்கும் இந்த ஹைஜீன் முறைப்படி சாப்பாடு கொடுத்து நம்ம நல்ல இதாக செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு. அல்லாஹ் அந்த ஆசையை இன்றைக்கு நிறைவேற்றிட்டான். எனக்கு நல்ல அதுக்கு உதவிபூர்வமாக இருந்த பாய்ஸ் மச்சான், எனது நண்பர்கள் கபீர் மச்சான் எல்லாருக்கும் இந்த மனமான்ற நன்றியை தெரிவித்து, இன்று சபைக்கு வந்திருந்த இந்த ஓப்பனிங் செரமனிக்கு வந்திருந்த சகலருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியும். எங்கள் பிக் ஷெஃபில் என்ன சரி பிள்ளைகள் குறைபாடுகள் இருந்தால் வெல்கம், எனி டைம் எங்களோட பேசலாம். என்ன சரி நல்லதுகள் இருந்தால் பேச தேவையில்லை, குறைகளை வெல்கம், எல்லா டைம்லேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், நாங்கள கரெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ரியாஸ் அவர்களே, ஜவாத். ஆமாம் ஷாவுலாக், இங்கே one more thing I have to tell, this is my staff from the India. The first one Alam, second one the Ram Singh, third one the Pramod Singh. The three of them they are working under me. I bring it from the India. They are the good worker, hard worker. Inshallah I will build up them very well. இந்தியாவிலிருந்து வருகின்ற 3 சமையல் நிபுணர்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. உண்மையில் மூவரையும் இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் இந்த பிக் ஷெஃப் உரிமையாளர் எங்கள் அன்புக்குரிய எம்ஐ ரியாஸ் அவர்கள். அவர்களுக்கு கீழிருந்து செயற்படுகின்ற சமையல் கலை, அதாவது நன்றாக சமைக்கக்கூடியவர்கள், நல்ல ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்துகின்றார். உண்மையில் அவருடைய இந்த சமையல் கலையை தான் இந்த பிராந்தியமே மாறப் போகிறது என்று சொன்னால் அது மிகைப்படாத ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை நாம் அன்போடு அதை தந்து, இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்ச்சியிலே பெரிதும் மதியாக வருகின்ற சம்மாந்துறை பிரதேசனுடைய தவிசாளர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் ஐயல் மாஹிரருடைய வாழ்க்கையினை இப்போது நேர்களுக்காக, வானொலி நேர்களுக்காக தெரிகிறோம். அதன் பின்னர் அவருடைய உரை இடம்பெறும். இப்போது வாழ்த்து செய்தியை தெரிகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையிலே சம்மாந்துறைக்கு மிக தேவையாக இருந்த ஒரு விடயத்தை சகோதரர் ரியாஸ் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் அவருக்கு சகல சௌபாக்கியங்களையும் பரக்கத்தையும் வழங்க வேண்டும். இந்த நிலையம் மேலும் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகின்றேன். அது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வருகின்ற சிறப்பித்த சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் ஐயல் மாஹிர் சார் அவர்கள் வழங்கிய வாழ்த்து செய்தி. அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நிறைவாக நிகழ்ச்சியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது துவா பிரார்த்தனை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது ஜாமியா நல்மியா மாணவர், எங்கள் அன்புக்குரிய சிரேஷ்ட ஆசிரியர் ஒருவர், எங்கள் அன்புக்குரிய இம்தியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கணும். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه واهتدى بسنته إلى يوم الدين أما بعد. இந்த பிக் ஷெஃப் நிறுவனத்தின் உரிமையாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ரியாஸ் அவர்களே, அதே போன்று கண்ணியமிக்க உலமாக்கல், இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கும் எங்களுடைய தவிசாளர் மாஹிர் சார், அதே போன்று இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அபிமானிகளையும் விழித்தவனாக எங்களுடைய ஊரின் தேவையை நிவர்த்தி செய்வதாக இந்த பிக் ஷெஃப் அமைந்திருக்கிறது. ரியாஸ் அவருடைய மனது போன்றே அது ஒரு பிக் ஷெஃபாக அந்த நேம் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த அமர்வை அங்கீகரித்து இந்த வியாபார முயற்சியை கபூல் செய்ய வேண்டும், இன்னும் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கச் செய்ய வேண்டும் என்ற வாழ்த்தோடு உங்களுடைய ஒவ்வொருடைய துவாக்களிலும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நிறுவனத்தின் வெற்றிக்காகவும் பிரார்த்திக்குமாறு வேண்டியவனாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد.
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. يا الله يا رب يا رحمن எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இங்கு இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வாயாக, எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஒரு பரக்கத்தான மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், அதனை விட பரக்கத் நிரம்பிய ரமலானை அடையிருக்கிறோம் ரஹ்மானே. எங்கள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வாயாக, எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் விசேடமாக இந்த நிகழ்விலே நீ ஹலாலாக்கிய ஒரு வியாபார நிகழ்வுக்காக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வியாபாரத்தை நீ அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஒரு நல்ல நோக்கத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய அந்த ஹலாலான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய இந்த வியாபாரத்திலே வெற்றியை கொடுப்பாயாக. நீ இன்னும் இன்னும் பரக்கத் செய்வாயாக. உன்னுடைய மேலான ரஹ்மத்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் வழங்கிடுவாயாக. இங்கிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை தந்துருவாயாக. நீ யார் யாருக்கெல்லாம் ரஹ்மத் செய்ய இருக்கிறாயோ அதிலே எங்களையும் சேர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரப்பி யா ரஹ்மான் எங்களுடைய ஊருக்கு பரக்கத் செய்யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு பரக்கத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் இந்த அனைவரும் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய் ரஹ்மானே. இந்த இனிய பொழுதிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரமாக இருக்கிறது யா அல்லாஹ். இந்த துஆவை ஏற்று அங்கீகரிப்பாயாக. எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் தந்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானை அடைந்து அந்த ரமலானை வெற்றிகரமாக அதிலே பாவ மன்னிப்பு பெற்ற ரஹ்மத் பெற்ற இத்தக்கு மினன்னாரை அடைந்த கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்ப்பாயாக. இந்த ஷாபான் மாதத்திலும் வரக்கூடிய ரமலானிலும் உன்னுடைய ரஹ்மத்தை மருளையும் பெற்றவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவாயாக. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين والحمد لله رب العالمين. நேர்கள் இதுவரை துஆ பிரார்த்தனை கேட்டீர்கள். துஆ பிரார்த்தனை வழங்கியவர் சிரேஷ்ட ஆசிரியர் எங்கள் அன்புக்குரிய இம்தியாஸ் நல்மி அவர்கள். அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உண்மையில் இன்றைய தினம் கோலாகலமாக தந்து வைக்கப்படுகின்ற இந்த பிக் செஃப் என்னுடைய குளிரூட்டப்பட்ட அறைகள் கொண்ட மண்டபத்திலே தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் ஷியாவுல் ஹக் நீங்கள் எங்குமே கண்டாத ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது இதனுடைய சமையலறைக்கு கூட ஏசியல் படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சமையலறையாக இந்த சமையலறை பார்க்கலாம். அந்த வகையில் தான் நவீன இயந்திர சாதனங்களை முற்றுமுழுதாக கொண்டு மேற்கத்தையே கீழத்தையே அரபிய உணவுகளை உண்டு மகளவும் ஓடர்களுக்கு கொண்டு செல்லவும் மிக பிரம்மாண்டமான முறையிலே உங்களுடைய உறவினர்கள், விருந்தினர்கள், நண்பர்கள், கழகங்கள், அதே போன்ற ஒன்று கூடல்கள் எல்லாவற்றுக்கும் மிக சிறந்த ஒரு இடமாக இந்த நிறுவனம் தந்து வைக்கப்படுகிறது. எனவே இவற்றை நீங்கள் பயன்படுத்துவதனூடாக என்னுடைய சிறப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது உங்கள் பக்கத்திலிருந்து ஒரு சில பாடலின் வரிகளை தொடர்ந்து சந்திப்போம். என்ன பாடல் வேண்டும் ஜவாத்? ஒரு இஸ்லாமியத்தின் சில வரிகளை தொடர்ந்து சந்திப்போம். உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே, உங்கள் வரவால உலகம் சிறந்தது, உங்கள் வரவால உள்ளம் மகிழ்ந்தது, உங்கள் வரவால உலகம் சிறந்தது, உங்கள் வரவால உள்ளம் மகிழ்ந்தது, உங்கள் மொழியாவும் வழியா
சுவைக்கு ருசியான உணவு வகைகளை நித்தமும் வழங்க சம்மாந்துறை நகரில் சம்மாந்துறை நுழைவாயில் சந்தையில் இன்று புதிதாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பிக் செஃப் நிறுவன திறப்பு விழா சிறப்பு நேரடி அஞ்சலுடன் இணைந்திருக்கின்றோம். இலங்கை, இந்திய, அரேபிய, ஐரோப்பிய உணவு வகைகளை நீங்கள் நித்தமும் பெற்றுக்கொள்ள உங்களை குடும்பத்தோடு வரவேற்கிறது பிக் செஃப். திருமணம், வலிமா மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்துக்கும் உங்கள் எண்ணத்தில் வரவேண்டிய நாமம் சம்மாந்துறை நகரில் பிக் செஃப். சுவையும் தரமும் தார்மீக மந்திரமாக கொண்டு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பிக் செஃப். பிக் செஃப் நிறுவன திறப்பு விழா நேரடி அஞ்சலுடன். மீண்டும் ஜவாத் அங்கிருந்து. ஆம், நன்றி ஷாவுலாக். அதாவது ஷாவுலாக், இந்த பிக் செஃப்பை நடத்துகின்ற அதனுடைய உரிமையாளர் எங்கள் அன்புக்குரிய எம்ஐ ரியாஸை நாம் சொல்லுவதனால் அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்னரே லண்டன் மாநிலே சமையல் கல்லில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவர். அது மாத்திரமல்ல, சவுதி, துபாய் போன்ற இன்னும் பல நாடுகளுக்கு சென்று பயிற்சியில் பெற்ற ஒருவர். அவருடைய தலைமையில் தான் இந்த நிறுவனம் திகழ்கிறது. இது ஒரு சர்வதேச தரத்திலான நிறுவனம் சொன்னால் மிகையில். என்று சொன்னால் இந்த அமைவிடம், இதன் அமைப்பு, இங்கே இருக்கின்ற இயந்திரங்கள், இங்கே இருக்கின்ற வேலையாட்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இது இலங்கை தரத்திலும் இருந்து உயர்ந்து சென்று சர்வதேச தரம் கொண்ட ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் தந்துகிறது என்று சொன்னால், எங்களுடைய அறிவிப்பாளர் நயம் கூட சற்று முன்னர் என்னிடம் சொன்னார், அந்த நிறுவனத்தை பார்த்துவிட்டு மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிப்பதாகவும் கம்பீரமாக தோற்றம் அளிப்பதாகவும் அவர் சொன்னார். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இப்போது பிக் செஃப் நிறுவனம் சம்மாந்துறை நகரில் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அவர் மாத்திரமல்ல நீங்களும் இங்கு பெற வேண்டும். இந்த இடத்தை பார்க்கின்ற போது நீங்களுடைய தரத்தின் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால் பல நிறுவனங்களில் நாங்கள் சென்றிருக்கின்றோம், பல இடங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த இடங்களிலிருந்து சற்று விலகி தன்னுடைய தனித்துவத்தை இந்த நிறுவனம் பறைசாற்றி நிற்கிறது என்று சொன்னால் அது மிகைப்படாத ஒரு செய்தியாக இருக்கும் என்று சொன்னால் மிகையில்லை. அது அந்த நிறுவனத்தில் இருக்கிற இயந்திரங்களை பார்க்கின்ற போதே உண்மையில் வேறு தரமான சமையல் நிபுணர்களை கொண்ட ஒரு நிறுவனம் என்றுதான் நாம் சொல்லுவோம். அதனால் எல்லோருமே சேர்ந்து விறகடுப்பிலே சமைத்து சாப்பிடுவது போன்று அல்லாமல் அந்த இயந்திரங்களை இயக்குகின்ற ஒரு அறிவு சார்ந்த விடயமா அவர்களுடைய இருக்கிறது. இங்கு பொருத்தப்படுகிற இயந்திரங்களை பார்க்கின்ற போது இதை ஆமாம் ஜவாத், எம்ஐ ரியாஸ் அவர்கள் இப்போது சற்று முன்னர் சுருக்கமாக பேசுகின்ற போது அவருடைய அந்த உரையிலிருந்து அவர் ஒரு மிக மிக அனுபவம் வாய்ந்த துறையில் பல நுட்பங்களை கற்றுக்கொண்டவர் என்பதை அவருடைய அந்த சிறு உரையிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அளவுக்கு அவர் ரசனையோடு இந்த நிறுவனத்தை சம்மாந்துறை நகரில் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமாக இன்று கொண்டு வந்திருப்பது வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம். அவரை சந்தோஷமாக வாழ்த்துகிறோம். பிக் செஃப் நிறுவனம் வெற்றிகரமாக தமது வாடிக்கையாளர்களுக்கான இந்த உணவக சேவையை வழங்க வேண்டும் என்றும் நாம் வாழ்த்துகிறோம். ஜவாத். அது மாத்திரமல்ல ஷாவுலாக், நெருங்கி வருகின்ற ரமலானை சிறப்பிக்கின்ற வகையிலே ரமலான் திறப்பு விழாவில், அதாவது நோன்பு திறக்கின்ற போது தேவையான உணவுகள், அதே போன்று குடும்ப ரீதியான உணவுகள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளை நடத்துவதற்கு தேவையான அத்தனை வசதிகளை கொண்ட நிறுவனமாக இந்த நிறுவனம் திகழ்கிறது என்று சொன்னால் மிகையில்லாத செய்தியாக இருக்கும். அது மாத்திரமல்லாது விழாக்கள், வைபவங்கள், ஒன்றுகூடல்கள், களியாட்டு நிகழ்வுகள் போன்ற வைபவங்களை சிறப்பிக்கின்ற வகையிலும் உணவு தேவைகளை இந்த நிறுவனம் செய்து தருகின்றது. அது மாத்திரமல்லாது உங்களுடைய வீடுகளில் நடைபெறுகின்ற உணவு ஏற்பாடுகளை கூட ஒருங்கிணைத்து தருகின்ற சேவையை இந்த பிக் செஃப் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகைப்படாத செய்தியாக இருக்கும். ஆமா ஜவாத், இந்த நிறுவனம் எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு மூடுகிறார்கள் என்ற விடயத்தை தெரியப்படுத்தவும், அத்தோடு இவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய துரித தொலைபேசி இலக்கத்தையும் வாடிக்கையாளர்களுக்கு நேர்களுக்கு கொடுத்தால் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வார்கள். அந்த இலக்கம் இதுதான் 0777 84 773 3. மீண்டும் சொல்கின்றேன், 0777 84 773 777 3. மீண்டும் சொல்கிறேன், 0777 84 மிக இல்லாத செய்தியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் சரியான நேரம் எனக்கு கிடைக்கவில்லை. அதை நாம் என்னுடைய உரிமையாளர் கேட்டு சொல்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது உங்கள் பக்கம். சம்மாந்துறை நகரில் இன்று கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சம்மாந்துறை நுழைவாயில் நெல்லிப்பட்டி சந்தையில் பிக் செஃப் நிறுவனம்.
நாவுக்கு ருசியான உணவு வகைகளை நீங்கள் அங்குமிங்கும் தேடி திரிந்து அலைய வேண்டிய அவசியமில்லை. இப்போது நமது காலடியில் சம்மாந்துறை நகரில் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய சமையல் கலை வல்லுநர்களின் கைப்பக்குவத்தில் இலங்கை, இந்திய, அரேபிய, ஐரோப்பிய பாரம்பரிய உணவு வகைகளை நீங்கள் உண்டு மகிழவும். திருமணம், வலிமா மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்துக்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறது பிக் செஃப். பிக் செஃப் சம்மாந்துறை நுழைவாயில் நெல்லிப்பட்டி சந்தையில் செஃப். தொடர்புகளுக்கு 0777 84 777 3 0777 777 ஆமாம் ஷியாவுல் ஹக். மீண்டும் நேர்களை நாங்கள் இப்போது பிக் செஃப் நிறுவனத்துக்கு அழைத்து செல்கின்றோம். நிகழ்ச்சியில் நிறைவாக மீண்டும் ஜவாத் எங்களோடு. ஷியாவுல் ஹக், இந்த நிறுவனம் காலையில் 6 மணிக்கு திறந்து 9 மணிக்கு மூடப்படும். அதாவது காலை உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும். மீண்டும் 11 மணிக்கு திறந்து நள்ளிரவு 12 மணி வரை திறந்திருக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாது ஓடர்களுக்கு பொருட்களை, உணவுகளை கொள்வனம் செய்யலாம். அதே போன்று டெலிவரி சேவை உண்டு. கேட்டரிங் சேவை உட்பட அனைத்து சேவைகளையும் வழங்குகின்ற நிறுவனமாக இந்த நிறுவனம் ஜொலிக்கும் என்பதில் மிக இல்லை என்ற இந்த செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கு நிறைவு சொல்கிறோம். உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தை தந்துவதே என்பது அன்புக்குரிய அறிவிப்பாளர் ஐயா நௌஃபில் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். என்று சொன்னால் அவருடைய வேறு ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் செய்து இந்த நேரத்தை தந்தார். அவருக்கு நன்றிகள். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக நேரத்தை ஒதுக்கி தந்த உங்களுக்கும் எமது வர்த்தக முகாமையாளர் செயற்படும் எம்எல் சரத்தின் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் எம்எல் சரத்தின் என்பதை அன்புடன் தந்து இந்த நிகழ்ச்சியை தொத்து வழங்கி சிறப்பித்த உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்புக்குரிய ஜவுலாக் உங்களுக்கு நன்றிகள். இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த நிறுவனம் ஜொலிக்க வேண்டும், சிறக்க வேண்டும், சேவையாற்ற வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்து இங்கு வந்திருக்கின்ற பிரதமர் மற்றும் அதிகள் உள்ளிட்ட குழுவினுடைய வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் கலையை திரும்புவோம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றிகள் ஜவாத். இப்போது ஒரு இனிய இஸ்லாமிய கீதம் நமது அன்புக்குரிய ஈழத்து இசை முரசு என்று எல்லோரும் அழைக்கப்படுகின்ற காயல் ஷேக் முகமது காயல் நாகூர் அன்பாவுடைய குரலை பாடக்கூடிய எங்கள் அன்புக்குரிய மருதமுனை கமால் தருகின்ற பாடலை கேட்டு ரசிக்க போகின்றோம்.
இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த நிகழ்ச்சியிலே பாடகராக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்ற அழைப்பிலே எம்மோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாகூர் EM ஹனிஃபா புகழ் எங்கள் அன்புக்குரிய மருதமனை SM கமால்தீனை பார்க்கிற போது நாகூர் EM ஹனிஃபாவை ஒழித்து வைக்கலாம் போலிருக்கிறது. அவருடைய தோட்டமும் அப்படித்தான் இருக்கிறது. அதே குரலிலே பாடக்கூடிய ஈழத்திசை முரசு மருதமனை சேர்ந்த SM கமால்தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகத்துவமூக்கும் அரிசின் தலைவா மாம்பூ நிகழ்ந்தவன் நீயே நிகரில்லாத தனியோ நீயே நேர்மையாளனும் நீயே இஹமுடன் உயிர்கள் படைத்தவன் நீயே இஹமுடன் உயிர்கள் படைத்தவன் நீயே எங்கள் முகம் பார்ப்பாய் மழை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுக்காக எனக்கு அழைப்பு தந்த எனது மரியாதைக்குரிய எனது அறிவிப்பாளர் ஜவாத் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இங்கு வேலை செய்கின்ற எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு மாதமாகும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அதிகம் அல்லாஹ்வை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தா நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாஹ்வை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாஹ்வை நாம் தொழுதா பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோதை கேட்ட பின்னும் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோதை கேட்ட பின்னும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ. அல்லாஹ்வை நாம் தொழுவோம். வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ விழியிரு
பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ அல்லாஹ்வை நாம் தொழுவோம் இறையோனின் ஆணைகளை இதயத்திலே திடுவோம் இறையோனின் ஆணைகளை இதயத்திலே திடுவோம் இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோம் இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோம் அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் மருதமனையைச் சேர்ந்த எங்கள் அன்புக்குரிய நாகூரியம் ஹனிஃபா புகழ் காயல் அருள்சை சாகரம் எங்கள் அன்புக்குரிய ஹனிஃபாவுக்கு நன்றிகள். மருதமனையைச் சேர்ந்த கமால்தீன் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த சந்தர்ப்பத்திலே 6:15 மாறி தொழுகைக்கான அதானளிக்க போகிறது. அதுக்கு முன்னர் பிரதமரினுடைய உரை இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையிலே ஐரோப்பியாவுடைய பண்டைய கால வரலாற்றை கொண்ட இந்த பிரதேசம் ஐரோப்பியாவுடைய காலப்பகுதியிலே இது ஒரு துறைமுகமாக விளங்கிய ஒரு நகரம். சம்மாந்துறையிலே 80-85 காலப்பகுதியெல்லாம் மிகவும் ஜொலித்த ஒரு பிரதேசமாகும். ஆனால் இந்த இடம் இப்போது மீண்டும் ஒரு மறுமாட்சி பெறுகிறது என்று சொன்னால் அது மிகிலே. இந்த வழியை பிரதமதியாக அவர் தந்திருக்கின்ற சம்மாந்துறை பேரசபையுடைய தந்தை தவிசாளர் எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் ஐயலம் மாக்கிர் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த பிகேஎஃப் நிறுவனத்தின் உரிமையாளர் சகோதரர் ரியாஸ் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற சம்மாந்துறை பிரதேச சபையின் உதவி தவிசாளர் வினோகாந்த் அவர்களே, அவ்வாறே சம்மாந்துறை பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களான அஃப்னான், இன்னும் ஒரு கௌரவ உறுப்பினர் ஆசிக், கௌரவ உறுப்பினர் கஃபூர், கௌரவ உறுப்பினர் ஃபசீல், கௌரவ உறுப்பினர் ஃபௌமி, கௌரவ உறுப்பினர் நலீம், கௌரவ உறுப்பினர் நவாஸ், கௌரவ உறுப்பினர் சஹீல், சம்மாந்துறை பிரதேச சபையின் செயலாளர் மஜீத், எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மன்சூர், அவ்வாறே வலய கல்வி பணிப்பாளர் மிஸ்டர் மகேந்திரகுமார், இன்னும் ஒரு முன்னாள் வலய கல்வி பணிப்பாளராக இருந்து மாகாண சபையிலே உயர் பதவிகளை வகித்து இப்போது இங்கே வந்திருக்கின்ற சகோதரர் மன்சூர், சகோதரர் ஜனூஃபர், சகோதரர் காகர் உட்பட ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் கனிமிக்க மௌலவி பஷீர், அவ்வாறே டாக்டர் ரியாஸ் கஃபூர், சகோதரர் இம்தியாஸ், இந்த நிகழ்ச்சியை வானலைகளிலே நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய எஃப்எம் ஜவாட் உட்பட இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. சம்மாந்துறையின் ஒரு நீண்ட நாள் தேவையை சகோதரர் ரியாஸ் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஒரு ஊரின் வளர்ச்சி என்பது பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்றால்தான் அந்த ஊர் வளர்ச்சி அடையும். அந்த வகையிலே இந்த பிக் செஃப் ரெஸ்டாரண்டை அவர் ஆரம்பித்திருப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சிறிய நிகழ்ச்சியை கூட நடத்துவதென்றால் அதற்குரிய இடம் இல்லாமல் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றோம். வெளிநாடுகளிலே வேலை செய்து இந்த துறையிலே பல வருட அனுபவத்தை பெற்றவர்
தான் பிறந்த மண்ணுக்கு தான் பெற்ற அந்த திறனையும் பயிற்சியையும் முதலீடு செய்ய வேண்டும் என்று இங்கே வந்து சம்மாந்துறையிலே முதலீடு செய்திருக்கின்றார். நல்ல முயற்சி. ஒரு சிறந்த ஒரு தொழில் வல்லுநர். அவர் சிறந்த ஒரு இடத்தையும் தெரிவு செய்திருக்கின்றார். இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடத்திலே, அதுவும் ஒரு முகவித்திலேயை போன்ற சம்மாந்துறை ஆரம்பிக்கின்ற ஒரு இடத்திலே இவ்வாறான ஒரு ரெஸ்டாரண்டை ஆரம்பித்திருப்பதை இட்டு நான் அவரை பாராட்டுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய ஊர் மக்கள் இவ்வாறான ஒரு இடத்திலே அமைதியாக தனது குடும்பத்தாரை கூட்டிச் சென்று பொழுதை கழிக்க வேண்டும் என்றால் வெளியூர்களுக்கு தான் செல்ல வேண்டும். அந்த குறையை நீக்கி இப்போது சகல வசதிகளுடன் கூடிய ஒரு நிறுவனத்தை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர் காலித் அவர்களை நான் வரவேற்றவனாக, இன்னும் பல பெயர் குறிப்பிட்டு வரவேற்க வேண்டிய பெருந்தகைகள் இங்கே இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் நான் விழித்தவனாக பேசுகின்றேன். ஊரை பொறுத்தவரையிலே வெளியூர்களிலே இருந்து வருகின்றவர்களை கூட்டிச் சென்று ஒரு விருந்து அளிப்பதென்றால் கூட பொருத்தமான இடம் இல்லாமல் நாங்கள் தேடி அங்கலாய்த்து சில நேரம் வெளியூர்களுக்கு நாங்கள் கூட்டி சென்றிருக்கின்றோம். உத்தியோக ரீதியிலே வருகின்றவர்களை கூட வரவேற்று உபசரிப்பதற்குரிய ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. சிறிய சிறிய நிகழ்ச்சிகளை கூட நடத்துவதற்குரிய குளிரூட்டப்பட்ட ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் சௌர் ரியாஸ் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு மிகவும் கூடுதலான முதலீட்டை இதிலே அவர் போட்டிருக்கின்றார். இறைவன் அவருடைய எண்ணத்தை அங்கீகரிக்க வேண்டும், அவருக்கு பரக்கத் செய்ய வேண்டும். இவ்வளவு பெரிய ஊரிலே கிட்டத்தட்ட 82,000 மக்கள் வாழ்கின்ற இந்த ஊரிலே ஒரு திருமண விழாவை செய்வதற்கு கூட ஒரு குடியூட்டப்பட்ட ஒரு இடம் இல்லாமல் நாங்கள் வெளியூர்களுக்குத்தான் செல்லுகின்றோம். அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2025ஆம் ஆண்டு இலங்கையிலே இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளிலே அவர்களின் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கிழக்கு மாகாணத்திலே சம்மாந்துறைக்கு 7வது இடமும் அம்பாறை மாவட்டத்திலே 1வது இடமும் கிடைத்திருக்கின்றது. அதற்காக உழைத்த அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அதன் பிரதிபலனாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்களை அரசாங்கம் அபிவிருத்திக்காக தரப்போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த நிதியை பயன்படுத்தி நமது ஊரிலே இருக்கின்ற அப்துல் மஜீத் மண்டபத்தை தரமுயர்த்தி இவ்வாறான நிகழ்ச்சிகளை அந்த மண்டபத்திலே செய்வதற்கு எங்களுடைய சகல கௌரவ உறுப்பினர்களின் ஏகோபித்த ஒரு முடிவாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் நிறைவேறினால் எமது ஊரிலே இருக்கின்ற இன்னும் ஒரு குறையும் தீரும் என்றும் உங்களுக்கு தெரிவிப்பதோடு, இந்த முயற்சியிலே ஈடுபட்ட அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நான் வாழ்த்து கூறி வரவேற்று அவருடைய முயற்சியை இறைவன் அங்கீகரித்து அவருக்கு சகல சௌபாக்கியங்களையும் பரக்கத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். உரை நிகழ்ச்சி விடைபெற்ற சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் முன்னினாள் மாகாண சபை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் ஐஎல் மாஹிர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியிலே பிரதம வருகிறது இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இப்போது மறு தொழுகைக்கான அதான் உறுப்பினர்களே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நீங்கிவிட்டது. பல வேலைக்கு மத்தியிலே இந்த இடத்தில் அமைந்திருக்கிறீர்கள். உண்மையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வருகின்ற இன்றைய விழாவின் பிரதமாதி எங்கள் அன்புக்குரிய சம்மாந்துறை பேர் சபையுடைய கௌரவ தவிசாளர் அல்ஹாஜ் ஜெயல் மாஹிர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேபோன்று இங்கு வருகின்ற அத்தனை பெருமையோடையும் ஒட்டுமொத்தமாக நன்றியோடு வரவேற்று வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி நிகழ்வு இன்றைய நாளிலே சம்மாந்துறை மண்ணிலே கமால்தீன் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேபோல் இங்கே இந்த என்னுடைய ஆசிரியர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையை தொடர்ந்து எமது இரண்டாம் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை அன்போடு அறிவித்து தருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடுக்கக்கூடிய உணர்வை உண்டாக்கி எல்லா மக்களையும் தன்னுடைய செல்வத்திலே இருந்த பகுதியை ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, மദ്രസகளுக்கு ஆயிரம் மாதங்களை விட இரவை கூட அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய அந்த சிறப்பு மிக்க ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அதை வரவேற்க வேண்டும். அதை வரவேற்கக்கூடிய நேரத்திலே தகுதியானவர்களாக அதை தயாரான Test 1 2 3 hello. Una
ஹலோ அஸ்ஸலாம். நிறுவனம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. முற்றுமுழுதாக உள்ளேயும் வைக்கும் உள்ள வைக்கலாம்.